பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? கர்த்தர் அளிக்கும் பலன். வெளிப்படுத்த விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்குடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அதாவது இயேசுப்போட வருகை ரொம்ப சமயமா இருக்கு. பகிரங்க வருகையில ஆண்டவர் இயேசுப்பா வந்து வந்து வெளியிறங்கமா ஆண்டவர் வந்து பலன் கொடுக்க போறார். ஸோ அந்த பலன் அவனவனுக்குடைய கிரியை தக்கதாக பலன் வந்து என்னோட கூட வருகிறதுன்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாரு. ஸோ அந்த பலன் என்னென்னதுக்கெல்லாம் பலன் ஆண்டவர் கொடுக்குறாருன்னு சொல்லி முந்தின வசனம் இருக்கு. 11வது வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதை ஒன்று நம்ம வந்து தியானிக்கலாம். அநியாயத்தை கொடுத்து நம்ம வந்து தியானிக்கலாம். உபாகம் 25வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருக்கு. அநியாயம் செய்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். கர்த்தரோட பார்வையில வந்து அவங்க வந்து அருவருப்பா இருப்பாங்க. அதே ரோமர் 1வது அதிகாரம் 18வது வசனம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷன் எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமா தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது சத்தியத்தை உள்ளபடி சொல்லாம அவங்களோட வந்து வியாபாரத்துக்காக ஆண்டவர் நாமத்தையே வச்சு வியாபாரம் செய்வாங்க. துருபோதேசத்தை வந்து பரப்புறாங்க. தப்பான வந்து ப்ராஃபட்டிக்கான வார்த்தைகள்லாம் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. இந்த மாதிரி சத்தியத்தை வந்து அநியாயமா வந்து செயல்படுறாங்க. அநியாயமா சொல்லி அவங்க சுய லாபத்துக்கு வந்து செயல்படுற மனுஷன் சத்தியத்தை அடுக்கி அவனோட சுய லாபத்துக்கு என்று வார்த்தைகளை வந்து வார்த்தை வந்து புரட்டி செயல்படுறவங்க எல்லாமே பக்தியா இருக்குன்ற பேர்ல அவபக்தியா நடந்துக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து அநியாயத்துக்கு விரோதமா செய்யறவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆண்டவர் கொடுக்குற ரிவார்டு என்னமா? தேவ கோபம் வானத்துல இருந்து வெளிப்படதா இருக்கிறது. ஆண்டவர் தேவனோட கோபம் வந்து எரியிற பச்சிக்கிற அக்னியை போல இருக்குமா? அதான் குமாரனோட கோபத்துக்கு வந்து நீங்க ஆளாகாம இருங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில அழியாமலும் அவரோட பாதத்தை அண்டி முத்தம் செய்யுங்கன்னு சொல்லி வசனம் இருக்கு இல்லையா? ஸோ வந்து ஆண்டவர் வார்த்தைக்கு விரோதமா செயல்படுறவங்க எல்லாருமே அக்னினால அழித்து போடுவார். அநியாயமா நடக்கிறவங்க ஆண்டவர் கொடுக்குற பலன் என்ன தெரியுமா? ரிவார்டு என்ன தெரியுமா? தேவ கோபம் அவங்க மேல வெளிப்படும். வானத்துல இருந்து அக்னி கொண்டு வந்து ஆண்டவர் வந்து கடைசி காலத்துல அழிச்சிருவார். ஸோ வந்து அடுத்தது வந்து அசுத்தமா இருக்கிறவங்களை கொடுத்து பார்க்கலாமா? அசுத்தமா இருக்கிறவங்க இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் சொல்றாருல. ஸோ இந்த அசுத்தம் அப்படின்னா மத்தியம் 15-19 வசனத்தை பாத்தீங்கன்னா வந்து அசுத்தம் உள்ளவங்க இருதயம் வந்து புறப்படுறது வந்து பொய்யான இது விக்கிரகாரதை, வேசித்தனம், காமகம், இச்சை காரியங்கள், பொய் சொல்றது, இது எல்லாமே அசுத்தமான விஷயங்கள். அதை வந்து மனுஷனை வந்து தீட்டுப்படுத்துறதா இருக்கு. ஏசாயா 6வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உடலுள்ள மனுஷன், அசுத்த உடலுள்ள ஜனங்கள் நடுவே வாசமாய் இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தாவாகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பை தலையை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனாலே என் வாயை தொட்டு, இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அதாவது ஏசியா வந்து தேவனை தரிசிக்கும் போது வந்து சொல்றேன், அசுத்த உள்ள மனுஷன்னா, அசுத்த ஜனங்கள் மத்தியில வாசம் செய்யறேன்னா வந்து தேவனை பரிசுத்தமுள்ள தேவனை நான் கண்டினே அப்படின்னு சொல்லும் போது சேராபீன் வந்து அவங்க வந்து பலிப்பிடத்துல இருந்து ஒரு கையில பிடித்து கொண்டு ஒரு குரட்டால் ஒரு நெருப்பை வந்து நெருப்பு தலையை வந்து பிடித்து கொண்டு வராங்க. அதாவது வந்து கோல், இங்கிலீஷ் வந்து கோல் இருக்கு, அது நிலக்கரி, அதை வந்து பிடித்து எடுத்துட்டு வந்து அதை வந்து அவங்க நாவில் அவங்க வாயில வந்து வைக்கிறாங்க. அதாவது நிலக்கரி அந்த சூடா இருக்கிறது அந்த நெருப்பு அதை எடுத்துட்டு வந்து அவங்க நாவில் வச்சோடனே அவங்க உதடு வந்து சுத்தமாக அவங்க அக்கிரமம் நீங்கி அவங்க வந்து பாவ நிவர்த்தி வந்து ஆகப்பட்டது. அது வந்து பாவம் அக்னினால் சுட்டெரிக்கப்படும், பாவம் சேருவன் அந்த நிச்சயமா மரணம் அடைவான்னு சொல்லி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பாவத்தினால உதடுகள் செய்யற பாவத்தினால அந்த அக்னி அந்த வந்து கோல் அதை எடுத்துட்டு வந்து நாவல வச்சு அவங்க வந்து பாவ நிவர்த்தி உண்டாகும்படி செய்யறார். அதே வந்து கடைசி காலத்துல இந்த அந்த அசுத்தமா இருக்கிறவங்க எல்லா ஜனங்கள் இந்த மாதிரி விக்கிரகாரத்தை, வேசித்தனம், காமவிகாரம், பொய் சொல்றது, இந்த மாதிரி செய்யறவங்க
எல்லாத்தையும் மத்தியில இந்த மாதிரி செய்யற மனுஷங்கள் ஆண்டவர் வந்து கடைசி காலத்துல இந்த மாதிரி அக்கினி அதை வந்து இந்த கோல் சாக்கோல் இதை வந்து நெருப்பை வந்து வானத்துல இருந்து இறக்கி வந்து வந்து அழிச்சிருவாரு. அதுதான் அந்த ரிவார்டு கொடுக்குறாரு. அசுத்தமா இருக்கிறவங்களுக்கு ஆண்டு வந்து இந்த உலகத்தை வந்து நெருப்பு வந்து தீக்கரையாக்கப்பட்டிருக்கு. இந்த உலகம் வந்து தீக்கரையாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த பூமியை வந்து நெருப்புனால அழிக்கப்படுறா. ஸோ நெருப்புக்கு வந்து நிறைய ஃப்ளேம்ஸை வச்சு இந்த வந்து நெருப்பை வந்து பற்ற வைக்க முடியும். ஆண்டு வந்து சோதம் குமாரா பட்டணத்தை வந்து சல்ஃபர்னால அடிச்சு அதை வந்து உப்பு கரை லோத்து மனைவி நினைத்துக்கோங்க, உப்பு கரையாக போனாங்க, உப்பு கல்லாக மாறி போனாங்க இல்லையா. அதை வந்து அந்த சல்ஃபர் வந்து ஆண்டவர் வந்து நிறைய அந்த கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விதத்தான் சல்ஃபரை நம்ம எரிய வைக்கும் போது அது வந்து ப்ளூ கலர்ல எரியும். ஸோ ஆண்டவர் வந்து இந்த பூமியை வந்து எப்படி வேணாலும் எரிப்பார். வானத்தை லோத்துக்கும் நாட்கள் நடந்திருப்போம் மனுஷகுமார் காலத்தில் நடக்கணும். அப்போ வானத்துலேருந்து ஆண்டவர் அக்னி வந்து இறக்க போகிறார். அந்த வந்து அப்போ லோத்து காலத்தை எரிக்கிறதுக்கான சல்ஃபர் யூஸ் பண்ணார். ஸோ வந்து ஆண்டவர் பகிரங்கமாக வரும் காலத்தை வந்து அந்த கோலை வந்து யூஸ் பண்ணார். கோல் வந்து நம்ம நிலக்கரியெல்லாம் வந்து எரிச்சா வந்து தெரியும்ல எப்படி எரியும் அப்படின்றது. ஸோ அதை வச்சு ஆண்டவர் வந்து இந்த பூமியை வந்து நியாயத்திற்கப்பட போகிறார். பாவ நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த பூமி ஃபுல்லாக அக்கிரமணத்தால அசுத்தத்தினால நிறைஞ்சிருக்கு. அந்த அசுத்தை வந்து நீக்கி போடணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் பாவ நிவர்த்தி செய்யறதுக்கானவர் வந்து அந்த கோல் வந்து பயன்படுத்தி வந்து அழித்து போடக்கூடாது. ஸோ அசுத்தமாக இருக்கவங்க வந்து ரிவார்டு பலன் வந்து கொடுக்கறது வந்து இந்த சாக்கோல்னால அழித்து அந்த அக்னியை வச்சு அழிக்க போறாரு. அதுதான் அந்த ரிவார்டாக கொடுக்க போறார். அடுத்தது வந்து நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மத்திய 5வது அதிகாரம் 6வது வசனம். நீதி பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அதாவது நம்ம நீதியை வாஞ்சிக்கிறோம், நீதியா நடக்கணும், கர்த்தரோட பார்வைக்கு நம்ம நீதியா இருக்கணும், உலகத்துல நடக்கிற விஷயத்துலயும் நம்ம நீதியா இருக்கணும். அநீதியா என்ன செய்யணும், செஞ்சிடக்கூடாது, லஞ்சம் ஊழல் வாங்கக்கூடாது, ஒரு பொருளை வந்து வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் அது நீதியா நம்ம வந்து செயல்பட்டு ஞானமா செயல்பட்டு வாங்கணும், செயல்படணும், எல்லாமே வந்து நீதியா நடக்கணும். நீதியா செய்யும் போது தான் வந்து நம்ம வந்து திருப்தி அடைவோமா. நம்ம நீதியா ஆண்டு பார்வைக்கு நீதியா நம்ம நடக்கும்போது பரலோகத்தை வந்து நிற்கும் போது ஆண்டு நம்மளுக்கு விரோதமான நிறைய பேர் அநீதியான செயல் செஞ்சிருக்கலாம். அதுக்கு ஆண்டவர் பதில் அளிக்கிற போதே ஆண்டவர் சிப்பா வந்து நம்மளுக்கு வந்து நீதி செய்வான். என் பிள்ளை நீதியா தான் நடந்துக்கிட்டா, நீ வந்து அநீதியா நடந்துக்கிட்டா, அதனால ஆண்டவர் வந்து அதுக்கு பழி வாங்கக்கூடிய காரியங்கள் அது வந்து அப்போ வந்து செய்வார். ஸோ நம்ம நீதியா நடக்கும்போது ஆண்டவர் நம்ம கொடுக்குற ரிவார்டு என்ன தெரியுமா, உண்மையா நம்ம நீதியா உண்மையா நடக்கும் போது உண்மையை ஊற்றும் அந்த ஒளிகாரனே எஜமானோட எஜமான வீட்டுல சந்தோஷத்துல பிரவேசி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவார். ஸோ நம்ம நீதியா நடக்கும், நம்ம கொடுக்குற ரிவார்டு வந்து பரலோகமே நீதியா செயல்படுறது இல்லையா. நீதியின் தேவனா அங்க வந்து பிரகாசிக்கிற தேவனா அங்க வந்து பரலோகத்தில் இருக்கார். ஸோ அவரை வந்து அவரோட வீடு பரலோகத்தை நம்ம வந்து சுதந்திர வரைய நம்ம இருக்கும். பரலோகத்தை வந்து பிரவேசிக்கிற பிள்ளைங்களா அந்த ரிவார்டை நமக்கு வந்து இயேசப்பா வந்து கொடுப்பார். அடுத்தது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் சொல்லி ஆண்டவர் சொன்னார். பரலோகமே பரிசுத்தம் உள்ளதா இருக்குல்ல. ஆண்டவர் வந்து சொல்றாரு எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை வந்து தரிசிப்பது இல்லை. அதாவது நம்ம எப்போதுமே பரிசுத்தமாகவும் இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை வந்து தரிசிக்கவே முடியாது. இறுதியில் சுத்தம் உள்ளவங்க பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னு சொல்றார் இல்லையா. பரலோகமே அவ்வளோ பரிசுத்தம் நிறைஞ்ச பரலோகம். அங்கேயே வந்து சேருபீங்க கிராபீன்கள் எல்லாம் வந்து தூதங்க வந்து தேவனை வந்து பரிசுத்தன்னு சொல்லி 3 தடவை வந்து ஆனால் துடித்து பாடுறாங்க. சேனைங்கிறத பரிசுத்தம் அவங்க வந்து மூடிக்கொண்டு வந்து பாடுறாங்க. அவங்க வந்து பரிசுத்தம் சொல்றதுக்கு அவங்க முகத்தை எல்லாம் மூடிக்கொண்டு அவங்க பரிசுத்தம் சொல்றாங்கன்னா, அப்போ நம்ம மனுஷங்க கர்த்தர் சாயல படித்து கொண்ட நம்ம மண்ணா கருதப்படுற நம்மளுக்கு ஆண்டவர் சப்பா அந்த ரிவார்டு கொடுக்கறது என்ன தெரியுமா, நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா நீங்க வந்து கர்த்தரை தரிசிப்பீங்க. கூடி தூதர் கர்த்தர் சந்நிதியில் இருக்காங்க, ஆனா அவங்களே முகத்தை மூடிக்கொண்டு பரிசுத்த சொன்னாங்க. ஆனா நம்ம கர்த்தர் சாயல படித்து நம்ம பரலோகத்தை போய் நிற்கும் போது ஆண்டவரை தரிசிக்கும் போது ஆண்டவர் நம்ம வந்து முகமுகமா பார்த்து ஆண்டவரை சப்பா வந்து தரிசிப்போமா. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை. அந்த ரிவார்டை நம்மளுக்கு வந்து கொடுக்குறாரு ஏசப்பா. ஸோ நம்ம வந்து பரிசுத்தமா இருக்கும் போது தான் நம்ம வருகையிலே காணப்படுவோம். ஸோ வந்து ஏசப்பா வந்து நமக்கு வந்து இந்த எல்லாத்துக்குமே ஒரு ரிவார்டு கொடுக்குறாரு. அது பேட் திங்ஸாக இருக்கட்டும், குட் திங்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் வேண்டாம் வந்து ரிவார்டு கொடுக்குறாரு. ஸோ நம்ம பேட் திங்ஸ் என்ன அநியாயத்திலும் அசுத்தமாக இருக்கிற அந்த பேட் திங்ஸை நாடாம நீதியாகவும் பரிசுத்தமாக இருக்க அந்த குட் திங்ஸ் அதை நம்ம நாடும் போது ஆண்டவர் நம்மளுக்கு வந்து அந்த ரிவார்டை வந்து நம்ம கொடுக்குறார். பரிசுத்தமான அந்த ரிவார்டை நமக்கு கொடுக்குறார். பரலோகத்துல அந்த நம்ம பிரவேசிக்கும் கர்த்தரை தரிசிக்கும் அந்த ரிவார்டை நமக்கு வந்து கர்த்தர் கொடுக்குறார். ஸோ எந்த மாதிரி நீதி உள்ளவங்களா பரிசுத்தம் உள்ளவங்களா நாட கிருபை கேட்போம். ஆமேன்.